ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நெய்வேத்தியமா ரவை கிச்சடி பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் 200 கிராம் ரவை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆயில், அப்புறம் கொஞ்சம் பட்டரும் போட்டு ஃப்ரை பண்றேன். நெய்யும் வேணா ஊத்திக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு பட்டர் தான் இருக்கு. ஸோ அத ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதும், அதே பேன்ல இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன். அதில கடுகு போட்டு பொரிய விடுறேன். அது கூடவே உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, அப்புறம் ஒரு கைப்பிடி நிலக்கடலைய ஆட் பண்றேன். இது ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். இது இப்ப நல்லா செவக்க வறுத்துக்கணும். வறுத்து வந்ததும், அது கூட நான் வெங்காயம் சேர்த்துறேன். வெங்காயத்த நல்லா வதக்கும்போது, ஒரு துண்டு இஞ்சிய பொடி பொடியா நறுக்குனது சேர்த்துறேன். கூடவே வரமிளகா ஃபர்ஸ்ட்டே நான் சேர்த்துருக்கணும் மறந்துட்டேன். அதனால இப்ப சேர்த்துக்கிறேன். கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஃப்ரை ஆயி வந்ததும், ஒரு 1/2 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் ஆட் பண்றேன். கிச்சடிக்கு எப்பவுமே மஞ்சத்தூள் ஆட் பண்ணா ஒரு நல்ல கலர்ஃபுல்லா நல்லாருக்கும். கூடவே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி ஆட் பண்றேன். நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கி வந்ததும் 1 கப் கேரட்டும், 1 கப் பட்டாணியும் சேர்த்து வதக்கி விடுறேன். நடுவுல தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கேரட், பீன்ஸ் போட்டனால அதுக்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து வதக்குறேன். இது தனியா மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுறேன். அப்பதான் நம்ம ரவை வேகறதுக்குள்ள இதுவும் நமக்கு குக் ஆயி கிடைக்கும். இப்ப நான் எடுத்திருக்கிற ரவை வந்து ஒரு குட்டி கிளாஸ்ல 2 கிளாஸ் இருந்தது. ஸோ, அதுக்கு நான் இங்க ஒரு 5, 5 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊத்துறேன். ஒரு கிளாஸ்க்கு 2 1/2 கிளாஸ் தண்ணீன்ற கணக்கு வச்சுக்கோங்க. கிச்சடிக்கு கொஞ்சம் எப்பவுமே ஜாஸ்தியா தான் தண்ணி வேணும். இப்போ நான் அதில ஒரு துண்டு பட்டர் சேர்க்கிறேன். நீங்க நெய் இருந்ததுன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 1/2 டீஸ்பூன் வந்து உப்பும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றேன். நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவைய சேர்த்தணும். ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு சேர்த்தா நமக்கு திடீர்னு கட்ட பிடிக்காது. ஏன்னா நான் ஒரு கை தான் குக்கிங்க்கு யூஸ் பண்றேன். ஸோ, அதனால தான் இப்படி பண்றேன். நீங்க வந்து ரவைய போட்டுட்டே கூட கிளறி விட்டுக்கலாம். அது உங்களோட ஸ்டைல்ல பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நல்லா வேக விடுறோம். ஒரு 5 டூ 8 மினிட்ஸ் வேக விட்டா போதும். நமக்கு கிச்சடி நல்லா வெந்து கிடைச்சிரும். சூப்பரான நெய்வேத்தியம் இன்னைக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். அப்படியே சுவாமிக்கு வச்சு மனசார சாமிய கும்பிட்டு சந்தோஷமா இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். स्वरूपिणी धर्मादाराधनादर्श धनधान्यविवर्धिनी विप्रप्रिया विप्ररूपा विश्वभ्रमणकारिणी।